என்ன என்ன எழவியாது என்னடா இது ஆசீர்வாதம் எப்படி வாங்குறாங்க புதுசு இது எந்த ஊர்லன்னு தெரியலடா இப்படி ஆசீர்வாதம். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. கோவிலுக்கு போன மாதிரி ஆச்சு மணி ஆச்சு. இதுதான் நான் இந்த வீடியோவிலே ஹைலைட்டான ஒரு கமெண்ட். இனி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டா போதும். பெல் ஐக்கான ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல்லு தட்டி நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ். ஐயோ முடியலடா சாமி, அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். நம்ம சேனல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எதனால் வீடியோ டிலே அப்படின்றது வீடியோட லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் ஃபன்னியான ரீல்ஸ் பார்த்து அதுக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்து ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ரகளைகள் ஆரம்பம். இந்த வீடியோ வந்து எபிசோடு 21 பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக 20வது எபிசோடு பார்த்தது. ஓகே, வெல்கம் பேக் டு த ஷோ. அலப்பற கிளப்புறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவன் ஜாக்கெட்டு போட்டுன்னு வரும்போதே தெரியும் ஏதோ வம்பு பண்ண போறான்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ பண்ண போகிறோம். ஜாலியாக இருக்குது. ஃபன்னான வீடியோஸ்லாம் நல்லா பார்த்து ஃபன் பண்ணலாம். ஹாய் ரீல்ஸ் அக்கா. ரீல்ஸ் அக்காவா? ஆஹா, இது வேறயா? இதனால புதுசு. பேண்ட் அக்கா. நோ. ட்ரவுசர் அக்கா. நோ. டேய் நான் நிறைய ரீல்ஸ் போடுறேன்டா. ரீல்ஸ் அக்கா தான் நல்லா இருக்கு. வேற எதுவும் சொல்லாதடா. கைஸ், நீங்க எல்லாரும் கண்டுபிடிக்காத அக்கா நான் கண்டுபிடிச்சிருக்கோம். கை காமியா? என்ன? கை காமி. ரீல்ஸ் அக்கா. உன்னை கொல்ல போறேன். நான் நிறைய ரீல்ஸ் போடுறேன். சோ ரீல்ஸ் அக்கா தான் நல்லா இருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க எந்த அக்கான்னு. ஆனா கண்டிப்பா ரீல்ஸ் அக்கா தான் சொல்லும். என்னடா இது கமெண்ட் பார்ப்போம். ரீல்ஸ் அக்கா நக்கல்யா அவனுக்கு. ஓட்கா புடலங்காய் தேங்காய் தெரிஞ்சுதான் வந்து பண்றாங்க இந்த மாதிரிலாம். ஏதாவது ஒரு அக்கா பேர் சொல்லி ரீச் ஆகலான்னு. பட் அந்த இதுவே வந்து ஒரு ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். இனிமேல் இந்த அக்கா அந்த அக்காலாம் சொல்லிட்டு ரீச் ஆக முடியாது. சிந்து, இனிமேலும் நீ நிக்கிதாவா இருக்க தேவையில்ல. உன்னோட உண்மையான முகத்தை காட்டு. அப்போ இதுனா மாஸ்க் போட்டிருக்காங்களா? ஓஹோ, இது யாரா அந்த பொண்ணு? நமக்கு அடையாளமே தெரியல. அடேங்கப்பா, இவ்வளவு தான் சாக்குல கட்டி ஏரிக்குள்ள போட்டுட்டோமே. இவ இப்படி உயிரோட வந்தா? அப்பா இங்க வா. ஒரு விக் வச்சா அந்த ஃபேஸுக்குள்ளடா அது இது இப்படா நாடகம் யோசிக்கிறீங்க? அப்பா சே, கிட்னி டச்சிங் கெட்டப் சேஞ்ச். விக் வச்சா ஃபேஸ் மாறிடுமா? என்ன ஒரு நியாயம் வேணாம். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அடே எம்ஜிஆர் சிவாஜி காலத்தையே மிஞ்சிட்டீங்கடா. மறு வச்சா ஆள் மாறாட்டம். அந்த மாதிரி இது விக் வச்சா ஆள் மாறாட்டம். விக் வச்சது கூட பரவாயில்லடா. ஆனால் அதை கலெக்டரப்ப நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன். இந்த பக்கமா ஒருத்தன் போனா பாத்தியா? யார்? சிவப்பு சட்டையா? அப்படி போயிட்டு லெஃப்ட்ல போயிடு. கரெக்ட். மாறு வேஷத்துக்கான மரியாதை போச்சுடா உங்களால. மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சுடா உங்களால. என்னடா இது? இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல என்னடா இது? என்ன ஒருத்தரை தேவை விட்டானு. அவன் 16 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் ஏகிட்டு சொல்லி கமான் பாப்பா. அம்மனிக்கு அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. கூட்டமாக வந்து மது. என்னடா இதெல்லாம்? என்ன ஆயாக்கள் அனைவரும் அமர்ந்து மது அருந்தும். மெதுவா சிறகடிப்போனாங்க, சரக்கடிப்போனாங்க, லேடிஸே ராணுவ பட. பெண்களுக்கு இலவச சாராயம் கிடைக்கும் 2026. அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. சொன்னாலும் சொல்லுவானுங்களா? 100 நாள் வேலை நேரத்தில் மது அருந்தி கும்மாளம் போட்ட 6 இளம் பெண்கள் கைது. வில்லேஜ் படிஸ். If SK and Rajini had a kid, Vignesh Shivan and Vijay had a kid. Today, இது யாருன்னே தெரியலையா? வைபவ் and Vijay had a kid. இவர் தான் பயர் பண்ணார்.
கமான் பாபு. ரஜினி கார்த்திகேயன், விஜய் சிவன், வைபவ் சேதுபதி. வைபவ் ப்ளஸ் விஜய் சேதுபதி அல்டிமேட்டான ஆக்ட்ரஸ் கிராஸ் மேட்டிங். டே கரெக்ட். நானும் தான் ரெகுலராக ஜிம் போகலான்னு பார்க்குறேன். முடியல டே சிரிச்சே செத்துட்டேன்டா பாவி. நைட் அண்ட் ஸ்லீப். உன் நண்பனை பத்தி சொல்லு. அவன் மென்டல். நான் போன கூட்டத்திலயும் சொன்னேன், அவன் எங்க இருக்கிறான்னு பக்குவமா பார்த்து பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை தூக்கி கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரியில். கரெக்ட். அவன் ஒரு நான் ஒரு ஜோக். இந்த மாதிரி தான் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புமே. எல்லாருமே ஒரு ஜோக்கர் தான். நாங்க எல்லாரும் லூசு தான். சத்தியமா கண்ட்ரோல் பண்ண முடியல. கரெக்டியா? நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுவாங்க. வணக்கம் கோயம்புத்தூர், நான் கோயம்புத்தூர். அப்பல இந்த வேற லெவல் சைக்கிள் வந்து உங்களுக்கு கிவ் அவே ஃப்ரீயா கொடுக்க போறேன். கமெண்ட்ஸ்ல கிரீன் ஹார்ட், yellow ஹார்ட், ப்ளூ ஹார்ட் இந்த 3 ஹார்ட்டும் போடுங்க. எந்த ஹார்ட்டுக்கு லைக்கே வரலையோ அவங்க தான் இந்த சைக்கிளோட வின்னர். உங்களுக்கு 3 ஹார்ட் போட்டு என் கமெண்ட்டுக்கு லைக் பண்ற ஒரு வாடகை. ஆனா அதுக்கு ஒருத்தர் லைக் போட்டுக்கிறான். இவன் வந்து சைக்கிள் அடிச்சிடவே கூடாது. ஒருத்தருக்கு கூட ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை கிடையாது. எப்படி நீ என்ன விட்டு சைக்கிள் கிவ்வே வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் லைக் போட்டுறது. வாடகைன்னு சொல்லி லைக் போடுறது. என்னடா இது ஆஸ்ட்ரேலியா? கமெண்ட் பாப்பா. தலைவருக்கு எந்திரிச்சு நிக்குது. பாத்ரூம் கழுவுற ப்ரஷ். ஆமாண்டா, அதே மாதிரி தான் இருக்கு. தலைவரே என்ன உங்க தலை பண்ணி கும்பி மாதிரி. ஜிபி முத்து, கக்காஷி முத்து. ஓ கக்காஷினா, ஓ இந்த அனிமி தான் போலப்பா. ஓகே ஓகே ஓகே. திருப்பியே சொல்றேன், உள்ள கையை விட்டு மோதிரம் மட்டும் தான் தேடணும். கையை பிடிச்சி விளையாடக்கூடாது. ஆம்பளைங்க ஒன்னா இருக்கிறது ஒண்ணு, ஒத்த பொம்பளை இருக்கிறது ஒண்ணு. எதுல? வாயிலடா. மீனு பேரு. இதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சோட இன்னொரு ஹோமம் இருக்கு. சரியா? இதுக்கு பாத ரொம்ப வேகமா தலையாட்டுற சமத்து நல்லா தலையாட்டுறான் பிள்ளாண்டான். இவன் கரெக்டா இருப்பான் ஃபேமிலி. எனக்கு மோதிரம் தேடுற மாதிரி தெரியலையே. மோதிரம் என் கையில இருக்கும்போது நீங்க என்ன கையை விளையாடுறீங்க? ஹையர்லி ரவுடி ஹையராக்கும். ஃபர்ஸ்ட் கோல் அச்சீவ்டு. ஏண்டா ஓ ஃபர்ஸ்ட் கோல் சட்டி போடுறது. அதானே உலக வழக்கம். பிரியாவாரி அமலா சாஜி தலைவி இறங்கிட்டா ட்ரெண்டு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இனிமேல் எல்லாரும் போட ஆரம்பிச்சிடும். அதுதான் நான் என்னடா அது அமலா சாஜி உள்ளே வரலையான்னு பார்த்தேன். 90s கிட்ஸ் அப்பா. என்னப்பா சொல்லாம கொள்ளாம பொண்ணு வீட்டுக்காரங்க வர சொல்லியிருக்கீங்க? என்ன சொல்லாம கொள்ளாம? நானே உங்ககிட்ட 5க்கும் 10க்கும் கையேந்தி ஒப்பேத்திட்டு இருக்கேன். அதுக்கு என்ன இப்ப? என் மனசுல என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களா? ஏன் கேட்கணும்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. உன்கிட்ட சொல்லி என்ன ஆயிட போகுது? கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறது நானு. உனக்கு யாரு இப்ப கல்யாணம் பண்ண போறா? பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்திருக்கிறது. போடா முண்டம். நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு கல்யாணம் காட்சி வேற பண்ணி வைப்பேன்னு நினைக்கிறியா? உன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை வேற நான் நாசம் பண்ணணுமா? கவன் பாப்போம். தரமான செருப்படி எனக்கே விழுந்த மாதிரி இருக்கு. யாரோ வீட்லேருந்து திட்டாங்க நம்மளப்பா. அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்களா? தோத்துக்கிட்டே இருக்கியாடா. 90s கிட்ஸ் ரியல் லைஃப். டேட் பொண்ணு எனக்கு தான் மகனே பார்க்குறேன். மீ ட்ரையிங் டு ஈட் டீசென்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அட் வெட்டிங் ஃபங்க்ஷன். ஐயோ எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்காரு.
சிரிப்பை என்னடா அங்கே ஒரு வடை சட்டி வடை திங்குது. பாடி ஷேமிங் தவிர்ப்போம் நண்பர்களே. இருந்தாலும் சிரிப்பு. ரியாக்ஷன் இரிட்டேஷன். டே ரெட் டிஷர்ட் நானும் அப்படி சட்டையமா சொல்றான் அவன ரெட் டிஷர்ட். படிக்காத தற்குறிப்பு பின்னாடி ஏதோ ஒருத்தர் வண்டியில் வர்றாரு. அப்படியே ஏற்றுங்க ப்ரோ. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இங்க இருக்காங்க, நாட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்க, இங்கேயும் நிக்கிறான் பாருங்க. ஸ்கூலுக்கு போனால் உட்காந்து ரீல் பண்ணினேன். நோ லவ் மை ஒய்ஃப். இது இவங்க கேள்விப்பட்டேன்ப்பா. இவன் தலையாட்டி இவனுக்கான ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து அண்ணான்னு போட்டிருக்குது. அப்புறம் இவர் வந்து மை ஒய்ஃப் ஏதோ அது மாதிரி போட்டு வீடியோ போட்டிருக்காங்க போல். அதை வச்சு ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஒரு படம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெயில் காலம் வந்துருச்சு. மே மாதம் வந்து போகுது. என்னடா ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் எடுத்து மேலே வச்சுட்டு அடேங்கப்பா, என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி, வாட்டர் விஷன். யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கா? டெக்னாலஜி. ஆமாம், இப்போ இது வேறு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ரீல்ஸ். டெக்னாலஜியா? அது டெக்னாலஜியா? கேஸ் ஸ்டவ், ஷவர். தளபதி விஜய் முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா? ஏன் தளபதி தான் முதலமைச்சர். விஜய் தளபதி. நீ எந்த மாதிரி பேசுற பாரியா? கையிலேயே கமலஹாசன் பச்சை குத்திக்கிட்டு ஏதோ தப்பா பேசணும் நினைச்சீங்க. அண்ணியனே தோற்று போல. ப்ரோ நோஸ் ஹவு டு ஹேண்டில் க்ரௌட். ரியல் அண்ணியை நம்பி மூமெண்ட். உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? ஆனால் அவர் பேசும்போது நைஸாக வந்து போயிட்டானுங்க பசங்க. ஓகே, பெருசுக்கிட்ட நம்ம மாற்றக்கூடாது. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல. எவ்வளவு உயரங்கிறதெல்லாம் முக்கியமே இல்ல சார். அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நாட்டுல அவனோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. எனக்குமே நிறைய வேலை இருக்குது, அதனால தான் வீடியோ டிலே ஆகுது. ஒரே ஒன்று தான் முக்கியம், நம்ம ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுறோமா அவ்வளோதான் முக்கியம். உங்ககிட்ட ஒரே ஒன்று தான் எனக்கு முக்கியம். மறக்காமல் நம்ம வீடியோ வந்தோடனே பார்த்துட்டு அந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணிவிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சமுத்திரகனி. ஏனியை கூரை மேலே போடாதீங்க, ஏனியை வானத்து மேலே போடாதீங்க, ஏனியே போடாதீங்க. கொஞ்சம் கேப் ஆகிப்போச்சு. ஒர்க்கும் யூடியூப்பும் தொடர்ந்து வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்ததுனால டைட்டாக போயிட்டு இருந்தது ஒர்க்கு. அதனால தான் கொஞ்சம் கேப் எடுத்து பர்சனல் ஒர்க்ஸ், நம்மளோட பிஸ்னஸ் ஒர்க் இருக்கு இல்லையா, வீடியோ எடிட்டிங் வந்து அது வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் டைம் கிடைச்சிது. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாமே, ஏன்னா ஃப்ரீயான டைமே இல்லை. அதுவும் இல்லாமல் டெய்லி ரொட்டீன் வந்து மாற்றியாச்சு. முன்னாடி வந்து வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எடிட்டிங் தனியாக ஆஃபீஸ் போட்டு பிஸ்னஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுனால இப்போ டெய்லி ரொட்டீனே வந்து சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்து பண்ணுறதுனால இப்போ நைட்டில் ஷூட் பண்ணுறதில்ல. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டு, சனிக்கிழமை நைட்டு, ஏன்னா நாளைக்கு லீவ் அப்படின்றதுனால இப்போ தான் வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து வரும். வீடியோ வராமலாம் இருக்குது, லேட் ஆனாலுமே நம்ம சேனல் வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் போட்டுட்டே இருப்பேன். நம்ம சேனலுக்கு வந்து ஒரு எடிட்டர் வந்து பார்த்துட்ருக்கேன். என்ன மாதிரியே வந்து கொஞ்சம் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு சில இடத்துல ஏதாவது யோசிச்சு எடிட்டில் வந்து ஆட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு மீம் ரிலேட்டடாக யோசிக்கிற எடிட்டர் வந்து எனக்கு இன்னும் அமையலை. கண்டிப்பாக அந்த மாதிரி எடிட்டர் வந்து யாருன்னா அமைஞ்சால் வீக்லி ஒரு வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு வந்துடும் ரெகுலராக. ஏன்னா நான் வீடியோ வீக்லி ஷூட் பண்ணிட்டேன்னா எடிட் பண்ணி கொடுத்தா போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ என்னோட ஒர்க்கும் நான் பார்த்துக்கிட்டு எடிட்டும் யூடியூப் இப்போ ஷூட் பண்ணுறது எல்லாமே நானே தான் ஷூட் பண்ணுறேன், ஸ்டாண்ட் வச்சு ஃபோன் வச்சு. ஸோ எல்லாமே நானே பார்க்குறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மட்டன் குஸ்காவா.